பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஸ்நாக்ஸ் இருக்கணும், அதே சமயத்தில் அது சத்தான ஸ்நாக்ஸாகவும் இருக்கணும். அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த கருப்புளுந்து பணியாரம். இந்த கருப்புளுந்து பணியாரம் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே இந்த கருப்புளுந்தை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த கருப்புளுந்து பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். பணியாரம் பண்ணுறதுக்கு முதல்ல பவுலில் 1 கப் கருப்புளுந்து சேர்த்தி அதை நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கருப்புளுந்து ஃபுல்லாக சேர்த்த பிடிக்கலைன்னா நீங்கள் கருப்புளுந்து 1/2 கப்பு, வெள்ளை உளுந்து 1/2 கப்புன்னு சேர்த்திக்கலாம். இப்போது இதை நான் நல்லா தண்ணியில் அலசிட்டேன். இப்போது இதை மூடியால் மூடி 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கருப்புளுந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை கொண்டது. இதயம், எலும்பு, அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் அடிக்கடி கருப்புளுந்தை அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருப்புளுந்து கூட 1 கப் ஜாக்ரி பவுடர், அதாவது வெள்ளை பொடி இப்போ ரெடிமேடாகவே கிடைக்குது, அது 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த உளுந்தையும் வெல்லத்தையும் தண்ணி சேர்த்தாமல் நல்ல இட்லி மாவு கரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சமும் சேர்த்த வேண்டாம். உளுந்தில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மாவை பவுலுக்கு மாற்றிடுறேன். கருப்புளுந்து பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்க கர்ப்பப்பை வளர்கிறதுக்கு கருப்புளுந்து பெரிய வகையில் உதவுது. இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2யும் சேர்த்து கட்டி தட்டாமல் நல்லா சமமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி கொஞ்சமும் தட்டிடாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் நல்லாவும் மிக்ஸ் செஞ்சுடுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து பணியாரம் சுட வேண்டியதுதான். இது எதுவும் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், சட்டுன்னு ரெடி பண்ணி உடனே பணியாரம் சுட்டுடலாம். இப்போ ஒரு கப்பில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஆயிலும் மிக்ஸ் செஞ்சுட்டு இப்போ பணியாரம் சுட நான் இதைத்தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பணியாரம் நல்ல டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெயில் கூட இந்த பணியாரத்தை செய்யலாம். பணியாரக்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை குழியில் ஊற்றி சுட்டெடுத்தா சுட சுட கருப்புளுந்து பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சட்டுன்னு வெந்துடும். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றிட்டு மூடியால் ஒரு 5 நிமிஷம் மூடி அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சு பணியாரத்தை நல்லா வேக விடுங்க. உங்கள் மூடியால் மூடியாச்சு. பணியாரம் நல்லா செவக்க வெந்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா பணியாரம் நல்ல கலர் மாறிடுக்கிறது நல்லா தெரியுது. இப்போ மூடி எடுத்துட்டு பணியாரத்தை திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பணியாரம் நல்லா வெந்திருக்கு. இனி திருப்பி போட்டால் அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் பணியாரத்தை வேக விட்டு அப்புறம் எடுத்துடலாம். நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கும் பணியாரம். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே வைங்க, இல்லைன்னா கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ எடுத்துடலாம். கரெக்டாக டைம் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இந்த 1 கப் மாவு பார்த்தீங்கன்னா 3 ஈடு வருது. சுட சுட குண்டு கருப்புளுந்து பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.